எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 55வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பராசக்தி அளித்த வரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில வரிகள். அதாவது சுரதன்ற ஒரு மன்னன், இவர் நீதி தவறாதவர், தர்மசீலன், குருபக்தி உள்ளவர், பெரியவங்களை மதித்து நடக்கிறவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, வஞ்சகத்தோட மனசில் உள்ளவங்க, நாட்டை அபகரிக்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போவும் நிறையா இருக்குது. இப்போ அது பக்கத்தில் மலைப்பகுதி ஒன்று இருக்குது, அங்கே மிலேச்சர் அப்படிங்கிறவங்க வாழ்ந்து வராங்க. இவங்க விரோதம் காரணமாக நாட்டின் மேலே படையெடுக்கிறாங்க. இப்போ சுரதன் மன்னன் 4 வகை படையோட போர் புரிகிறாரு. ஆனால் அமைச்சர்களோட விரோத செயல்பாட்டால் எதிரியை வெல்ல முடியலை. இப்போ உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் நாட்டை விட்டே வெளியேற வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்போ இவர் காட்டுப்பகுதியில் போய் சுற்றி திரிகிறாரு. திரியும் போது பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கிறத பார்க்குறாரு. அங்கே அருகில் போகிறாரு, போய் பார்க்குறாரு. அங்கே சுமேதன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கார். அவர் மரத்தடி நிழலில் மான் தோல் மேலே அமர்ந்து சீடர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேராக அங்கே போகிறாரு, அவரை போய் வணங்குறாரு. முனிவர் விசாரிக்கிறாரு, நீ யார் என்ன அப்படின்னு கேட்குறாரு. மன்னன் சுரதன் தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. என்னோட மனைவி, மக்கள், என் நாடு எல்லாத்தையும் திறந்து இப்போ உங்கள்கிட்ட நான் சரணடைஞ்சிருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட சொல்கிறாரு. நான் இங்கேயே தங்கலாமா அப்படின்னு மன்னன் கேட்குறாரு. அப்போ முனிவர் சொல்கிறாரு, பகைவர் இங்கே யாரும் வர முடியாது, நிம்மதியாக இங்கே இருக்கலாம். ஆனால் அரண்மனையில் இருக்கிற சுகம் இங்கே இருக்காது, இயற்கையோடு தான் இருக்கணும், கிழங்கு பழங்கள் இதை உண்டு தான் வாழணும், இதுக்கு சம்மதம்னா இங்கேயே தங்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சம்மதத்தோடு அங்கே தங்கிட்டார். இப்போ அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் காட்டில் போய் உலாவிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அவர் பேர் வைசியன், அவர் வியாபாரி. அவர், நீ எப்படி நகரத்தில் இருக்கிற பையன் இப்படி இங்கே காட்டில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு மன்னன். உடனே அவர் சொல்கிறாரு, நான் ஒரு வியாபாரி, நான் நிறைய சம்பாதிச்சேன், பெரிய செல்வந்தனாக ஆயிட்டேன், அதிலேருந்து ஒரு சின்ன பகுதியை தர்மத்து வழியில் செலவு பண்ணலாம் அப்படின்னு செலவு பண்ணேன். அது என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாரும் தடுத்தாங்க, நான் அதை கேட்கல, திரும்பவும் அதையும் மீறி செலவு பண்ணேன், எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க, அதனால் அது தாங்க முடியாமல் நான் காட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வியாபாரி சொல்கிறாரு. உடனே மன்னர் சுரதனும் அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து சொல்கிறாரு வியாபாரிக்கிட்ட. இப்போ நம்ம 2 பேரும் நண்பராக இந்த காட்டிலேயே இருப்போம், நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வியாபாரி சொல்கிறாரு, நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறது, என்னோட மனைவி மக்கள்லாம் எப்படி இருக்காங்களோ தெரியலையே, எனக்கு இங்கே வந்தாலும் அவங்களுடைய நினைவாகவே இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மன்னனுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது, எப்படி அவங்களோட தொல்லையால் தானே இங்கே வந்தீங்க, இப்போ கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வணிகர் சொல்கிறாரு, நான் வெளியில் பேசினாலும் என்னுடைய மனசு கேட்க மாட்டேங்குது, நான் அவங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. உடனே மன்னன் சொல்கிறாரு, எனக்கும் என்னோட நாட்டை இழந்த வழி எனக்கும் நிறையா இருக்குது, இந்த வேதனையெல்லாம் தீரணும் அப்படின்னா முனிவர்கிட்ட போய் ஒரு வழியை கேட்போம், முனிவர் நமக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முனிவர்கிட்ட போகிறாங்க. முனிவர்கிட்ட வணிக நண்பனை பற்றி எடுத்து சொல்கிறாரு மன்னன். நாங்கள் 2 பேருமே வேதனையை ரொம்ப அனுபவிக்கிறோம், நிம்மதியே இல்லை, இதுக்கு நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முனிவர் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சொல்கிறாரு. எல்லா உயிர்களோட பாசத்துக்கும் காரணம் மாயை தான். மாயை மானிடர்களுக்கு மட்டும் இல்லை, பிரம்மா, விஷ்ணு, தேவாதி தேவர்கள் எல்லாருமே மாயை வசப்பட்டவர்கள் தான். ஆற்றல் மிக்கது மாயை. ஒரு சமயம் கிருதாயுகத்தில் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் உயர்ந்தவங்க அப்படின்னு விவாதம் நடக்குது. 2 பேர்த்துக்கு இடையில சிவலிங்கம் தோன்றி நிற்கிது. இப்போ 2 பேருமே பிரமிச்சு நிற்கிறாங்க. இப்போ ஆகாயவாணி ஆகாயத்தில் தோன்றி, உங்களோட வாதத்தை நிப்பாட்டுங்க, உங்களில் யார் லிங்கத்தோட அடியையாவது முடியையாவது முன்னதாக கண்டு வரீங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு வராக உருவம் எடுத்து பூமியை குடஞ்சி பாதாளம் வரைக்கும் போய் அடி காணாது திரும்பி வந்துட்டார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி இப்போ முடியை நோக்கி பறந்து சென்று பார்க்குறாரு. அவராலையும் பார்க்க முடியல, திரும்பி வந்துட்டார். அப்போ சிவலிங்கத்தோட முடியில இருந்து தாழம்பூ கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பிரம்மா வரும்போது தாழம்பூவை எடுத்து விஷ்ணுகிட்ட காட்டி, சிவலிங்கத்தோட முடியை நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாழம்பூ சாட்சி சொல்லுது ஆமான்னு சொல்லி. உடனே விஷ்ணு சொல்கிறாரு, நான் நம்ப மாட்டேன், சிவனே நேரில் சொன்னால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சிவன் தோன்றி தாழம்பூட்டை கேட்குறாரு, நீ என்னோட முடியிலேருந்து பூமியை நோக்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் பிரம்மா வந்து பார்த்தாரு, அப்படி இருக்க நீயும் பொய் சாட்சி சொல்கிற அப்படின்னு சொன்னார். அதனால் நீ எனக்கு இனிமேல் மலராக மாட்டாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. இப்போ பிரம்மாவும் அது ஒத்துக்கிட்டாரு. இப்போ முனிவர் மன்னனுக்கு கூறுறாரு, பிரம்மா விஷ்ணு இவங்களோட வாதமும் சரி, சிவன் தாழம்புக்கு கொடுத்த சாபமும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் மாயை தான். அசுரர்களை அடக்கிறதுக்கு மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தார். அதற்கு காரணமும் மாயை தான். மாயையை நீங்கி ஞானம் பெற்று நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா சக்தி தேவியோட அருள் பெறணும். அவங்களால மட்டும்தான் இந்த பந்தபாசத்தை அறுத்து மோட்சம் அடையிறதுக்கு வழியை காட்டுவாங்க அப்படின்றாங்க. உடனே மன்னனும் வியாபாரியும் முனிவர்கிட்ட கேட்குறாங்க, பராசக்தியோட ஆராதனை, மந்திரம், ஓமம், விதிமுறைகள் இதை எல்லாத்தையும் எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கன்றாங்க. அதன்படி முனிவரும் உபதேசம் செய்கிறாரு. ஒரு நதிக்கரையில் 2 பேரும் அமர்ந்து மந்திரத்தை உபசரித்து தவம் இருக்காங்க. ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் தவம் இருக்காங்க. கனவுல தரிசனம் கொடுக்குறாங்க தேவி. கண்ணு விழிச்சு பார்த்தா உண்மையில் காண முடியல தேவியை. உடனே ரொம்ப மனசு விரக்தி அடைஞ்சி திரும்பவும் தவம் இருக்காங்க. அப்பவும் காட்சி இல்லை. இப்போ வேள்வி குண்டம் அமைக்கிறாங்க. வேள்வி குண்டம் அமைச்சு நம்மளோட உடம்பை உறுப்பை கண்டமாக அறுத்து அந்த வேள்வி குண்டத்தில் போடுறாங்க. ரத்தத்தை நெய்யாக தீ மூட்டி எரிக்கிறாங்க. இப்போ பராசக்தி நேர்லேயே வந்து காட்சி கொடுக்குறாங்க. என்ன வரம் வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்றாங்க. உடனே மன்னன் கேட்குறாரு, என்னுடைய ராஜ்யம் எனக்கு திரும்பவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தேவி அவங்க, உன்னுடைய ராஜ்யம் உனக்கே கிடக்கும், உன்னைய வஞ்சித்தவங்க உன்கிட்ட வந்து சரணடைவாங்க, நீ நல்லபடியாக ஆட்சி செய்வ, அடுத்த மறுபிறவியில் மனுவாய் பிறப்ப அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க. வணிகன் வந்து எனக்கு பந்த பாசம் இல்லாமல் எல்லாத்தையும் விடுபட்டு நான் மோட்சம் அடையணும்னு கேட்குறான். அதே மாதிரியே கொடுக்குறாங்க. நீ முக்தி அடைஞ்சி ஞானம் பெறுவாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க. இதுதாங்க பராசக்தி அளித்த வரம் அப்படின்ற தலைப்பில் சின்ன கதை. இந்த கதை பிடிச்சிருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.